ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஒரு சில நாட்களாகவே நான் எங்க வந்துட்டு யூடியூபை திறந்தாலும் அல்லது ட்விட்டரை திறந்தாலும் மோஸ்டா என் கண்ணில் பட்ட ஒரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லெவியேத்தன். நான் முதல்ல அந்த லெவியேத்தன்றது ஏதோ ஒரு மனுஷன் போல, ஏதோ ஒரு மித்தாலஜிக்கல் மனுஷன் போல, அவர் ஏதோ பண்ணுவார்ன்ற போல அந்த மாதிரி தான் நினைச்சேன். பட் ஆனா நேத்துக்கு நம்ம ஸ்டூடியோக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தாரு. அவர்கிட்ட பேசணும் தெரிய வந்துச்சு, ஓ லெவியேத்தன்றது ஒரு பெரிய சைஸ் ஒரு ஜந்து போல. அது இப்போ ரீசெண்ட் டைம்ல ஏதோ திடீர்னு மறுபடியும் உயிர் வந்துருச்சு, அதை போட்டு தாளிக்க போகுது, எல்லாரையும் போட்டு நாசம் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு தேரி ஓடிட்டு இருக்குன்றது நேத்து தான் எனக்கு தெரிய வந்துச்சு. சரி ரைட் ஓகே, நம்மளும் அதை பத்தி ஒரு இது பேசலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். ஸோ இந்த வீடியோல லெவியேத்தன் மேபி சில பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா நான் மேபி இதில் சொல்ல ட்ரை பண்றேன். அண்ட் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த நான் இங்கேயே முடிச்சிடுறேன். ஏன்னா நிறைய பேர் இது உண்மைன்ற மாதிரி நேற்று என்கிட்ட சொன்னாங்க. இது எனக்கு தெரிஞ்சு உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி தான். லெவியேத்தன் அப்படின்றது ஒரு மித்தாலஜிக்கல் கிரியேச்சர். எப்படி நம்ம கிரீக் ஸ்டோரிஸ் நிறைய பாக்குறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி தான் லெவியேத்தனுக்கு இருக்கு. அது மறுபடியும் வந்துருச்சு அல்லது அதே மாதிரி ஒரு இடம் இந்த பூமியிலேயே இருக்கு பாருங்க, இது அது மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அது மேபி எனக்கு தெரிஞ்சு நேச்சரோட ஒரு அதுவா இயற்கையாக அமைந்த ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு யாரும் பேனிக் ஆக தேவையில்லை. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கு, அதை பார்த்து டெஃபரெண்டா நம்ம பேனிக் ஆகிதான் ஆகணும். ஸோ அதை நான் என்னன்றதை நான் அப்புறமா நான் சொல்றேன். பட் எனிவேஸ் ஃபுல்லா பார்க்க ஆரம்பிச்சலாமா? ஹூ இஸ் லெவியேத்தன், வாட் இஸ் லெவியேத்தன், வை லெவியேத்தன் பார்க்க ஆரம்பிச்சலாம். டு பிகின் வித், இந்த லெவியேத்தன் அப்படின்ற ஒரு கிரியேச்சரை பிரைமோடியல் பீயிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரைமோடியல் பீயிங்னா என்னன்னா, முதல்ல ஆர் இனிஷியலா இந்த பூமி வந்தப்போ இதுல தோற்றுவிக்கப்பட்ட கடவுளால அப்படியே படைக்கப்பட்ட ஒரு சில உயிரினங்களை பிரைமோடியல் பீயிங்ஸ்னு சொல்றாங்க. ஸோ அதுல லெவியேத்தனும் ஒண்ணு. ஸோ அப்படி இருக்கும்போது ஜியா அதை எர்த்துல 3 முக்கியமான ஒரு கிரியேச்சர்ஸை கடவுள் படைச்சாரு. அவருடைய சக்தியை ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கும் அவருடைய ஆளுமையை கடத்துறதுக்கும் அவருடைய அந்த ஒரு தாண்டா நம்ம படைபலம் அப்படின்னு காட்டுறதுக்கும் ஒரு 3 மிகப்பெரிய ரொம்ப பவர்ஃபுல்லான கிரியேச்சர்ஸ் படைச்சாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதுல ஒரு கிரியேச்சர் நிலப்பரப்புக்கும், இன்னொன்னு ஏருக்கும், அடுத்தது லெவியேத்தன், அவர் தான் நம்ம வாட்டருக்கு அதிபதி. ஸோ அப்படி படைச்சாரு. ஸோ பெஹெமோத் அதுதான் அதாவது எர்த் நிலப்பரப்புக்கு படைக்கப்பட்ட ஒரு கிரியேச்சரு. சிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒண்ணுதான் காற்றுக்கு படைக்கப்பட்டது. அந்த வாட்டர் லெவியேத்தன். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு எதுக்காக படைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே இந்த யூனிவர்ஸ் ஒரு பேலன்ஸ், ஆண் பெண், நல்லது கெட்டது, இன்பம் துன்பம் அப்படி இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு பேலன்ஸ்க்கோசரம் இந்த மாதிரி சில கிரியேச்சர்ஸையும் அவர் படைச்சாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டீட்டெயிலா போனா அது எப்பறம் பேலன்ஸ் நிறைய கேள்விகள்லாம் வரும். பட் எனிவேஸ் மேலோட்டமா பார்ப்போமே. அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த லெவியேத்தன் மட்டும் 2ஆ படைக்கிறாருன்னு சொல்றாங்க. அதாவது ஆண் ஒண்ணு பெண் ஒன்னு படைக்கிறாங்க. ஆனால் மறுபடியும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த லெவியேத்தன் ரொம்ப சொல் பேச்சு கேட்காம அதுவே ஒரு சிட்டி ரோபோட் மாதிரி அதுவே சிந்திக்க ஆரம்பிச்சு அந்த சிந்தனை எல்லாம் ஈவிலா மாறி நிறைய கெட்டதையும் நாசங்களையும் பண்றதுக்கு அது ரெடி ஆகி பரம் பண்ணவும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால கடவுள் என்ன முடிவு பண்றாருன்னா, சரி வராது, நம்ம லெவியேத்தன் கொல்றதுக்கு மனசு வரல. ஏன்னா கடவுளோட படைப்பு இல்லைங்களா? ஆனால் ரொம்ப மனசை கல்லாக்கிக்கிட்டு, ஏன்னா 2 இருந்துதான் 2 4 ஆகும், 4 8 ஆகும்ன்ற மாதிரி மல்டிப்ளை ஆகும்ல, குட்டி போட ஆரம்பிச்சிரும்ல. அப்போ மொத்த உலகத்தையுமே லெவியேத்தன் தான் ஆட்சி பண்ணும். ஸோ அதனால லெவியேத்தனை அந்த அதுவும் குறிப்பாக ஃபீமேல் லெவியேத்தனை கடவுளே கஷ்டப்பட்டு, அதாவது ஐயோ நம்ம படைச்ச படைப்பை கொல்றமே அந்த கஷ்டம் அப்படிப்பட்டு ஒரு கத்தியால அதை கொன்றான்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ ஃபீமேல் லெவியேத்தன் இறந்து போயிருது. மேல் லெவியேத்தன் பயங்கர கோவத்தோட, ஆளை போட்டு தள்ளிட்டீங்களே சார் அப்படின்னு ரொம்ப கோவத்தோடையும் உக்ரத்தோடையும் இங்க பூமியில சுத்திட்டு இருக்கும்போது கடவுள் கேப்ரியல் அப்படின்னு சொல்லப்படுற அவருடைய ஒரு ஃபெலோமேன், அதாவது அவர் கீழே இருப்பாங்க இல்லையா? ஸோ அவர் அமைச்சு நீ போய் இதை நீ சாந்தப்படுத்திரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கேப்ரியலுக்கும் லெவியேத்தனுக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டையே நடந்ததாக சொல்லப்படுது. அந்த சண்டையில கிட்டத்தட்ட லெவியேத்தன்றது ஒரு கிங் ஆஃப் ஒரு சீன் சொல்லலாமா, தண்ணி, ஏன்னா ஃபுல்லா அங்கதானே இருக்கு. கிட்டத்தட்ட சைஸும் 300 மைல்னு சொல்றாங்க. 300 மைல்னா 300 கிலோமீட்டருக்கு மேல போகும். ஸோ அந்த அளவுக்கு பெரிய ஒரு கிரியேச்சர். கேப்ரியல் அவரும் கஷ்டப்பட்டு ஒரு உறுதியோட கடவுளோட துணையோட எப்படியோ ஒரு வழியா அந்த லெவியேத்தனை கொல்லல, ஆழ்கடல்ல தூங்க வச்சிடறாரு, ரெஸ்ட் பண்ணிடுறாருன்னு சொல்றாங்க. வித் ஒன் கண்டிஷன், அதாவது எப்போ பூமியில அநீதி தலை விரிச்சு ஆடுதோ
நல்லதெல்லாம் குறைஞ்சு கெட்டதெல்லாம் ரொம்ப எப்போ எகிருதோ, அதாவது ஒரு துளி கூட ஒரு ஈரமே இல்லாம எப்போ மனிதர்களோட நெஞ்சமெல்லாம் மாறுதோ, அப்போ லெவியேத்தன் திருப்பியும் வந்து இட் வில் பி பேக் டு ஆக்ஷன். திருப்பியும் அதுக்கு வந்து தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அது வந்து அதோடைய வேலையை காட்ட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 பாயிண்ட், ஒரு கமா போட்டு அங்க வந்து அது முடிஞ்சிருது. சரி, ஓகே, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப எதுக்கு இந்த கதை, ஏன் இப்ப இந்த டாபிக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு கேட்டோம்னா, சமீப காலங்களாக நிறைய இந்த கடலை சுத்தி அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இது ஃபேமஸ் தான், எல்லாரும் பார்த்திருப்போம். அந்த ஓவர் ஃபிஷ்னு ஒண்ணு, இந்த ரொம்ப ரொம்ப மெல்லிஸா அப்படி ரொம்ப தட்டையாட்டு இருந்தது. ஸோ அது வந்து டூம் ஸ்டே ஃபிஷ்னு கூட சொன்னாங்க இல்லையா. ஸோ அது எப்பெல்லாம் கரையை ஒதுங்குதோ அது வந்து ஒரு கெட்ட சகுனம். ஸோ அதை தொட்டு நிறைய அழிவுகள் வந்து பாஸ்ட்ல நடந்திருக்கு. ஜப்பான்ல எர்த்குவேக்லாம் வந்தது, சுனாமிலாம் சம்திங் அது மாதிரி சொல்றாங்க. ஸோ இம்முறையும் திருப்பியும் அந்த ஒரு ஓவர் ஃபிஷ், அந்த டூம் ஸ்டே ஃபிஷ் வந்து வந்திருக்குது. ஸோ ஏதோ ஒரு பெரிய டேஞ்சர் வந்து காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அறிவுறுத்திட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை தொடர்ந்து நிறைய இடங்கள்ல, நாட் ஒன்லி அந்த ஓவர் ஃபிஷ் மட்டும் கிடையாது, நம்ம இந்தியாவில கூட ஒடிஷால வந்து டர்டில்ஸ் நிறைய கரை ஒதுங்கி இருக்கு. அப்புறம் வந்துட்டு மீன்கள் நிறைய வந்து கேரளா பக்கம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய, அப்புறம் எங்கேயோ சம்வேர் மெக்சிகோவா சரியா ஞாபகம் இல்லை, அந்த ரொம்ப அந்த பென்டன்ல ஒன்று வருமே, ஏதோ ஒரு ஏலியன், அந்த மாதிரியான ஒரு பிரானா டைப்ல ஒரு ஃபிஷ், அதுவுமே வந்துட்டு மேல சர்ஃபேஸ்ல வந்து பார்க்க முடிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே ஏதோ அண்டர் வாட்டர், ரொம்ப அந்த கடல் அடிமட்டத்தில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டனால தான் வந்து இதெல்லாம் மேல வந்து இது மாதிரி செய்கைலாம் பண்ணிட்டு இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் இது வந்து லெவியேத்தன் வந்து முடிச்சிருச்சு. ஸோ அதோட வேலை தான், அது முழிச்ச காரணத்தினாலதான் இவ்வளவுலாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம எங்கேயோ ப்ராப்ளி அந்த மெக்சிகோ பெயின் நினைக்கிறேன், ப்ராப்ளி சம்வேர் அந்த வாட்டர் கரண்ட்ஸ்ல வந்து ஒரு மாதிரி ஸ்கொயரா ஏதோ வந்து கடல்ல வந்து ஒரு டைல்ஸ் பொதிச்ச மாதிரி வந்துட்டு தெரியுது. அதெல்லாம் லெவியேத்தனோட ஸ்கின் தான், அது அந்த மாதிரி இருக்கிறதுனால மேல அது மாதிரி லேயர் ஃபார்ம் ஆகுதுன்னு என்னென்னமோ வந்துட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க, சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து லெவியேத்தனை பத்தி போயிட்டு இருக்கிறது. நவ் ஃபார் ஆல் திஸ் திங்ஸ் எக்ஸ்பிளனேஷனா என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயப்படணுன்ற அவசியம், இது பேசிக்கா சிம்பிளான விஷயம் தான். பட் நான் ஏன் இது இப்படி பேசுறேன்னா, நிறைய பேர் வந்து இது உண்மை ஒருவேளை இருக்குமோ, ஏன்னா நான்லாம் சின்ன வயசா இருக்கும்போது அந்த 2012 டிசம்பர் 24 21 உலகம் அழிவு போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து கிடந்த நாட்கள். இன்ஃபேக்ட் மேபி ரொம்ப விளையாட்டுத்தனமா சொல்லணும்னா, விஷத்தை குடிச்சிட்டு படுத்துடலாம் நம்ம மதியானமே, சாயந்தரம் உலகம் அழிஞ்சா தெரியாதுன்ற அளவுக்குலாம் நாங்க பேசியிருந்தோம். நல்லா எதுவும் குடிச்சிடலாம் அப்படி படுக்கல. ஸோ அதனால வந்து இந்த லெவியேத்தன்றதும் மேபி கதைகள்ல உண்மையா இருக்கலாம், ஆனால் நிஜ லைஃப்ல இப்போ உயிர் வாடுதான்னு கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பே இல்லை. மேபி இருந்தாலும் அதால பெரிய அழிவு வரும், உலகமே போகும் அப்படின்ற மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல. இன்ஃபேக்ட் அந்த கதையை நான் ஃபுல்லா முடிக்கல. ஒன்ஸ் எப்போ லெவியேத்தன் திருப்பி வருதோ அப்போ வந்து கடவுள் அவரே வந்து வருவாராம். ஸோ அவரே வந்து லெவியேத்தனை வந்து கொன்னுட்டு இங்க பூமியில கெட்டவங்களா இருப்பாங்க இல்லைங்களா, சோ கால்டு, அவங்களெல்லாம் லெவியேத்தனே வந்து கொன்றுமா. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மீதி இருக்கிற நல்லவங்க எல்லாம் வந்து கடவுள் வந்து ஒரு ஹெவன் மாதிரி அவங்களுக்கு ஒரு வழி அமைச்சு லெவியேத்தனுடைய கரியவே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட், அன்பளிப்பு மாதிரி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அண்ட் இது நம்ம ரொம்ப ஸ்பிரிச்சுவல் சைடு போக வேணாம், பட் எனிவே சயின்ஸ் வச்சு பார்க்கும்போது இதுக்கு பெருசா பாசிபிள் இல்லை. அதாவது லெவியேத்தன் திருப்பி வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ஸ்டார்டிங்ல சொன்னியடா அதோ வந்து சேட்டலைட் இமேஜ்ல வந்து அந்த ஆக்சுவலா அது எந்த இடம்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா ஞாபகப்படுத்தணும்னா அது அண்டார்டிகாவுக்கும் மேல சவுத் அமெரிக்காவுக்கு கீழே நினைக்கிறேன். ப்ராப்ளி அந்த ஒரு நடுவுல இடைப்பட்ட கேப்ல பாம்பு, பெரிய சைஸ் பாம்பு தலை மாதிரி ஒரு ரீஜன் இருக்கு. அது பேசிக்கா வந்து டெக்டானிக் பிளேட்ஸ் தான் சொல்றாங்க. அது வந்து லெவியேத்தன் அந்த போட்டோ தான், அது அங்க வந்து தின்றதுக்கான எந்த ஒரு ப்ரூஃப் இல்ல அண்ட் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி வர்ற கதைகளை வந்துட்டு எந்த அளவுக்கு நம்பணும்னு வந்துட்டு நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ அதனால இப்போதைக்கு நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்றது லெவியேத்தன்றதெல்லாம் வந்து இப்போதைக்கு எங்கேயுமே ப்ரூஃபா கண்டுபிடிக்கப்படல. அது வந்துட்டு இருக்குதுன்றதுக்கு வந்துட்டு 100% ஆதாரம் இல்லை. அதே மாதிரி இல்லை அப்படின்றதுக்கும் நமக்கு ப்ரூஃப் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி கதைகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா நிறைய இருக்கு, ஃபீனிக்ஸ் பறவை இருக்கலாம், டிராகன் இருக்கலாம், ஸோ இந்த மாதிரி லெவியேத்தன் இருக்கலாம்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டே போகலாம். இப்போதைக்கு நம்ம சொல்றது, நான் சொன்னேன் இல்லைங்களா, லெவியேத்தன்லாம் ஆப்பு வைக்க போறது இல்லை, இன்னொரு ஆப்பு பெருசா இருக்கு அப்படின்றது, அது ஆப்வியஸா நம்ம அடிக்கடி பேசுற ஒரு விஷயம் தான். லெவியேத்தனை விட மேபி இதுதான் ரொம்ப டேஞ்சர்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இந்த பூமின்றது வந்து குளோபல் வார்மிங்கை தாண்டி குளோபல் பாய்லிங்குள்ள என்ட்ரு ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல. அண்ட் இது எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் அந்த கடல் பரப்பளவு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து மேக்ஸிமம் ஹீட் அப்சர்வ் பண்ணுது. கிட்டத்தட்ட பல நியூக்ளியர் பாம்ஸ் அந்த ஹிரோஷிமா நகாசாக்கில விழுந்தது இல்லைங்களா, ஸோ அந்த அளவுக்கு பல பாம்ஸ் சேர்த்தா எவ்வளோ ஒரு ஹீட், எவ்வளோ ஒரு டிசாஸ்டர் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுமோ, அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒரு ஹீட்டை வந்து கடல் வந்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு பெர் மினிட்டா செகண்டா ஞாபகம் இல்லை, பட் எனிவேஸ் அந்த ஒரு இதுல.
ஸோ அந்த அளவுக்கு பூமி வந்து ஹீட் ஆகிட்டே போகுது. ஸோ இப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா வந்துட்டு கீழே இருக்கிற கடல் அடிமட்டத்தில் இருக்கிற அனிமலும் அந்த ஹீட்டை உணர்ந்திருக்கும். மேபி சீசன் ஏன்னா அதுக்குள்ள வெயில் அடிக்குது, மேபி சம்மர் சீசன் வந்துருச்சோன்னு சொல்லிட்டு அது வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். அதனால மேபி மைக்ரேட் ஆயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. டேர்ட்டில் ஒதுங்கினது காரணம் மேபி அங்க ஏதாவது பேசிக்கா டேர்ட்டில் வந்து அந்த கடல் சர்ஃபேஸ், அதாவது அந்த ஓஷன், சாரி என்னது பீச், அந்த ஓரமா வந்து முட்டை போட்டு போவோம். ஸோ அது முட்டை போட வந்திருக்கலாம். ஸோ மேபி அந்த ஃபிஷ் ஏதாவது அந்த ஓவர் ஃபிஷ் அது ஏதாவது திடீர்னு உடம்பு எல்லாம் வந்திருக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ஹீட்டான காரணத்தினால ஓகே நம்ம மைக்ரேட் ஆக வேண்டிய டைம் வந்துருச்சு போலான்னு சொல்லிட்டு மேபி அப்படி வந்திருக்கலாம். இல்லை உள்ள ஹீட்டு தாங்க முடியாம வந்திருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அண்ட் அந்த ஒரு பென்டன் ஃபிஷ் நான் சொன்னீங்களா பிரான மாதிரி, அதுவுமே அந்த மாதிரி தான். அதாவது மேபி சம் ஆக்சிடென்டா இருந்திருக்கலாம். எல்லாத்தையுமே அப்படி ஆக்சிடென்ட் சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதே மாதிரி இதுக்கெல்லாம் யாரு நம்ம லெவியேட்டன் தான் காரணம்னு நல்லா சொல்ல முடியாது. ஏன்னா அது அப்படிதான். ஸோ யா இதுதான் வந்து இந்த வீடியோ நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சது. ஸோ குறிப்பாக அந்த குளோபல் பாயிலிங் நம்ம பேசிட்டே தான் இருக்கோம். பட் அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு நம்ம சும்மா பேசலாம். ஆனா வந்து ஏதோ ஒரு ஹையர் அத்தாரிட்டிஸ், கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கா ஆக்ஷன்ஸ், ஒரு வீட்டுக்கு ஒரு 4 மரத்தை வளர்த்தே ஆகணும், இல்லை இனிமேல் மரமே வெட்டக்கூடாது, அப்படி வெட்டினாலுமே வந்து அதை திருப்பியும் க்ரோ பண்றதுக்கோ அதுக்கு ஈடு கட்டுற மாதிரி வேற பக்கம் மரம் திருப்பி வளரணும், அந்த மாதிரி சம்திங் ஏதாவது ஒரு ஸ்கீமோ பிளானோ கொண்டு வரல அப்படின்னா நிஜமாவே அந்த எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா, அது பேர் கூட நான் மறந்துட்டேன், டாவின்ஸ் தியரி, நம்ம சரியா டக்குன்னு ஞாபகம் இல்லை. நம்மளோட முன்னோர்கள் எப்படி நமக்கு இந்த உலகத்தை கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்துட்டு போகணும் அப்படின்றதுதான் ஒரு ஒரு நீதின்னு சொல்லலாம். ஸோ அதை எனக்கு தெரியல, என்னுடைய உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம எப்படி இந்த பூமியில இருந்து என்ஜாய் பண்ணமோ இதோட நேச்சர் எல்லாத்தையுமே அதை அவங்களுக்கு அப்படியே கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அது வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா மேபி நம்ம இருக்கிற காலகட்டத்திலேயே இதெல்லாம் வந்து ரொம்ப போயிடும்னு நினைக்கிறேன். இந்த பொல்யூஷன், நம்ம சாப்பிட்ற பொருட்கள் எல்லாமே ஒரு மாதிரி பயங்கரமா தான் போயிட்டு இருக்கு. தெரியல வேர் திஸ் லீட்ஸ் அப்படின்றது. பட் எனிவேஸ், லேவியத்தன் ஆரம்பிச்சு எங்கேயும் போயிட்டோம். இதுதான் லேவியத்தன், பதறப்பட தேவையில்லை. அந்த காரணங்கள் வெளியே வரதுக்காக எனக்கு தெரிஞ்சு குளோபல் பாயிலிங் ஒரு கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இந்த மாதிரியான காரணங்களாக தான் இருக்கும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் நாளை மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.